யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே கௌதம், கௌதம், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல கௌதம். எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணீங்க? ஒரு பெரிய லாயரை அனுப்பி என் அண்ணனை வெளியே எடுக்க வச்சு யாருக்காக கௌதம் இதெல்லாம்? உனக்காக தான் ரோகிணி. உன் மேல நான் வச்சிருக்க இந்த காதலுக்காக. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரோகிணி. உனக்காக நான் இதை மட்டும் இல்ல, இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவேன். கௌதம், ரோகிணி, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட தான் வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ எங்க இருந்தாலும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். உனக்கு என் காதலை விட உங்க அண்ணனோட பாசம்தான் முக்கியம்னு நீயும் என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்க. அப்படிப்பட்ட உங்க அண்ணன் போலீஸ் லாக்அப்ல இருக்கிறத உன்னால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் என் ஃபேமிலி லாயரை ஏற்பாடு பண்ணி உனக்காக அனுப்பி வச்சேன். உன் அண்ணன் இப்ப வெளியில வந்துட்டார்ல, உனக்கு அது சந்தோஷம் தானே? நீ எப்பவும் இப்படி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் ரோகிணி. இந்த ரோகிணி, நீ எதுக்கும் பயப்படாத ரோகிணி. இந்த செக்ல மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை ஃபில் பண்ணி கொடு. நான் கையெழுத்து போட்ட பிளாங்க் செக் இது. இந்த வச்சுக்க. ஒரு நிமிஷம். இந்த புடி புடி ரோகிணி. இந்த பணத்தை கொடுத்து சீக்கிரமா ஆபரேஷன் பண்ண சொல்லு ரோகிணி. அப்பதானே உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். உன் அண்ணனும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாரு. இப்படி என்ன வார்த்தையால கொல்லாதீங்க கௌதம். சே, அதெல்லாம் எதுவும் இல்ல ரோகிணி. நான் உன்னை குத்தி காட்டி பேசுறேன்னு நினைக்காத ரோகிணி. என் மனசுல இருக்கிறத தான் சொன்னேன். நான் உண்மையை தான் சொன்னேன். நான் மனசார சொல்றேன், நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் ரோகிணி. காசு கொடுத்துட்டு வாங்க. நாங்க வாங்க. என்னங்க இங்கே நின்னுட்டீங்க? வாங்க. ஆமா, அப்பா பாட்டி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இல்ல ஆதர? ரேவதி எதுவும் சொல்லிருக்க மாட்டாள? தெரிஞ்சிருக்காதுங்க. ரேவதி எதுவும் சொல்லிருக்க மாட்டான். அப்படி சொன்னா மாமாவும் பாட்டியும் வருத்தப்படுவாங்கன்னு ரேவதிக்கு தெரியும்ல. சொல்லிருக்க மாட்டாங்க. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம வாங்க. வாங்க. இந்தாங்க மாமா. தேங்க் யூ. ரேவதி, அப்பா, மாப்பிளைக்கு டீ போட்டு கொண்டு வாமா. சரிப்பா. மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. கொடுங்க. மாப்பிள்ளை தம்பி, ஆதிமாவும் பெரிய மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க பாருங்க. என்ன ஆதர இது? மாப்பிள்ள வந்திருக்காரு. அவர் அப்பா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் உண்மை சொல்லியிருப்பார்ல? மாமாவையும் பாட்டியும் பார்த்தா மாப்பிள்ள சொல்லிருப்பாருன்னு தான் தோணுதுங்க. பிரபு மச்சான், ஆதர சிஸ்டர் வாங்க. மாப்பிள்ள வாங்க. அண்ணே, ரேவதி ஒண்ணு இல்லாடாத. மாப்பிள்ள, நீங்க என்ன இந்த நேரத்துல? உங்களை நாங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த சிஸ்டர்.
ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிருந்தீங்க? உங்க ரெண்டு பேருக்கு மாத்தி மாத்தி எத்தனை தடவை தான் ஃபோன் பண்றது?